சாமி கடம்பசாமி கந்தசாமி கந்த கடம்பசாமி முத்துசாமி எங்க முருகன் சாமி வெற்றிவே வீரவே சுத்தி வரும் சூரவே காக்குவே கனகவே கந்தன் கை அபயவே காவல் தெய்வம் எங்க இருந்த சாமிதா காக்கும் தெய்வம் எங்க வெற்றி வேலந்தா தேசம் மெச்சும் பூசம் காண வந்தோம் ஐயா பேசும் தெய்வம் ஆசி கேட்டு வந்தோம் ஐயா பாசமலர் மாலை கட்டி வந்தோம் ஐயா வாசலெங்கும் தீபம் ஏற்றி வைத்தோம் ஐயா அழகர் மலை சிறுவன் சிறுவன் குறும்பன் அவ்வை சொல்லும் தமிழன் அமுதன் அவன்தான். Hi guys, welcome back to my channel. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் ஏரியா பாடின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரொம்ப பிரம்மாண்டமாக திருவிழா நடக்கும். அதாவது எல்லாருக்குமே ஒரு குருஸ்தலமாக இருக்கக்கூடிய பாடி திருவள்ளிதாய சிவபெருமான் கோவிலில் இருக்கிற முருகருக்காக தான் இந்த ஸ்பெஷலான திருவிழா. இங்கே வந்து 3 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் மெயினாக செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே தான் ரொம்ப கிராண்டாக நடக்கும். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் டே, அதாவது வேல் பூஜை. இந்த செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வேலு காவடி தேர் எல்லாத்தையும் வச்சு ஒரு பூஜை போடுவாங்க. இது ரொம்ப விசேஷமான பூஜை. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் காவடி வேலு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது மெயினான பூஜை. அண்ட் இங்கே வந்து குருசாமி மேலே சாமி வந்து அரைஞ்சி கொடுப்பாங்க. அண்ட் இதை பார்க்குறதுக்காகவே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக நிற்கும். அவங்க வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க சாமி பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப திருப்தியாகிடும். அண்ட் நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும். அதுக்காகவே எல்லாருமே முன்னாடி வந்து நின்றும். நான் வந்து முன்னாடி போய் நின்றுருக்கேன். ஆனால் இது வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ இப்போலாம் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க மேலே வந்து குருசாமிக்காகவே, ஏன்னா நம்ம எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக. இப்போ வந்து இவ்வளோ காலியாக இருக்கு இல்லையா. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள், எங்களால் நிற்க முடியல. இப்போ மேலே வருவாங்க தான் குருசாமி. ஸோ ஒரு மேலே தான் வந்து சாமி வருவாங்க. ஸோ இடும்பர் வருவார். அவர் வந்து எல்லாருக்கும் இன்னொரு கொடுப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஊர்வலம் போவாங்க. ஸோ பாடி ஏரியா ஃபுல்லாக சுற்றி ஒரு ஊர்வலம் போவாங்க. ஸோ அது முன்னாடி இருக்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது முன்னாடி வரைக்கும் ஜாலியாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் இப்போ ஜாலியாக இருக்குது இல்லையா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் மேலே வந்துடுவாங்க. அதாவது ஊர்வலம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக இடம் இல்லை. ஸோ இதுதான் என்னோடய வியூ. எனக்கு ஒன்றுமே தெரியல, சீரியஸாக ஒன்றும் தெரியல. முன்னாடி இருந்தவங்க எல்லோரும் அடிச்சு தள்ளிட்டாங்க. அடிச்சு தானாங்கன்னா முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மேலே ஏறிட்டாங்க. ஸோ அவங்க நிற்க முடியல, தள்ளு முடியல இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். யாராலுமே பார்க்க முடியல. இந்த வீடியோ வந்து இதுதான் நான் எடுத்தது. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா அதுதான் மெயினானது. ஓகேங்களா. பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா மேலே குருசாமி மட்டும்தான் நிற்பார். ஸோ பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்கும் நல்ல கொடுப்பனையாக இருக்கும், நல்லா பார்க்க முடியும். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா மேனேஜ்மெண்ட் சுத்தமாக சரியில்லை. எல்லோரும் மேலே ஏறிட்டாங்க. அதனால் என்னாச்சு, உள்ளே இருக்கவங்க எல்லாம் வெளியே வந்துட்டோம். சுத்தமாக எங்களால் பார்க்க முடியல. இந்த வாட்டி கொஞ்சம் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் வந்தோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தோன்னா டே 3. ஸோ இப்போ தான் வந்து திருவிழா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி நாள் எவ்வளோ கூட்டமாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஜாலியாக இருக்கா. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் எக்ஸ்ட்ரீம் கூட்டமாக இருக்கும். அதுதாங்க அந்த தங்கத்தேர். நீங்கள் இந்த தங்கத்தேரை பார்த்துட்டிங்கன்னா என்ன வேண்டிங்கன்னா எல்லாமே நடக்கும். தங்கத்தேர் இப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பார்க்க முடியாது. ஏன்னா குருசாமி வந்து இதுக்குள்ளே போக்கி போட்டு ஊர்வலம் வருவார். ஸோ அவர் கையிலேருந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டீங்கன்னா அது வேறு லெவல். என்ன வேணாலும் அது நடக்கும். அதுக்காகவே எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் சுற்றி எல்லோரும் இருப்பாங்க. சுற்றிட்டு நெருங்க முடியாது. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் மார்னிங். இப்போ என்ன நடக்கும்னா எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் இருக்க கோவில். அங்கே தான் வந்து காவடிலாம் வச்சு பூஜை போடுவாங்க. அங்கேருந்து தான் ஊர்வலம் ஆரம்பிக்கும். திருவிழாவே அங்கேருந்து ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங் கோமாதா பூஜை போடுவாங்க. கோமாதா, அதுக்கப்புறம் வந்து வேலுங்க, அப்புறம் குருசாமி வருவார். அழகாக இருக்கு பாருங்க.
இப்போ சைடில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பூஜை நடக்குங்க. ஸோ அது கூட எங்களால் இங்கே வந்து போக முடியல. ஸோ கிளிப்ஸ் வந்து இங்கே வந்து எடுத்தாச்சு. உங்களுக்காக உங்களுக்கு அந்த கிளிப் கிடச்சிருக்கு. நிறைய கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த வாட்டி கூட்டமும் ஓவர். அங்கேருந்து சாமியெல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வில்லிவாக்கத்தில் இருந்து சாமியெல்லாம் கிளம்பி வந்து பாடிக்கு வந்தாச்சு. இங்கே இப்போ நம்ம பார்க்குறது வந்து திருவிழா ஆரம்பிக்குது. இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான கூட்டம். ஆனால் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் மேலே இருந்து ஒரு சின்ன கிளிப் போடுவேன், கீழே இருந்து பாருங்கள். ஏன்னா கீழே இருந்து பார்க்குறத ரொம்ப விசேஷம். வேல் வந்து பெரிய வேல் வச்சு பூஜை போடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடக்கும், ரொம்ப கோலாகலமாக நடக்கும். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே வருஷம் வருஷம் இந்த ஒரு நாளுக்காக எல்லாரும் காத்துட்ருப்பாங்க. ஒரு மாதமாக விரதம் இருப்பாங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. அது ரொம்ப 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 அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வட்டம் இடுது. வட்டம் இட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வேல் குத்துவாங்க. ஸோ கழுகு வட்டம் இடுறது கரெக்டாக அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும். கரெக்டாக அந்த டைம் மட்டும்தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும். இந்த வருஷத்தில் நான் இதுதான் 2வது தடவை நான் நேரில் பார்த்தது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பொண்ணு அரிச்சிடுச்சுங்க. நீங்கள் அதை பாருங்கள். வட்டம் இட்டதுக்கு அப்புறமா பூஜை இங்கே ஆரம்பிச்சாச்சு. இது வந்து பெரிய வேல். இந்த பெரிய வேலுக்கு வந்து பூஜை போட்டுட்டு இது ஒரு காவடி மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குருசாமி மேலே வந்து கொக்கி போட்டு அவர் தேரிலுக்கு போவார், ஊர்வலம் போவார். அதுக்கப்புறமா சாமிங்க எல்லாரும் வேண்டிட்டு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பூவேல்லேருந்து பெரிய வேல்லேருந்து காவடி, மயில் காவடி, எல்லா விதமான காவடியும் எடுப்பாங்க. இந்த தேர்லாம் கூட கொக்கி போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கையில் இழுக்கிறது கிடையாது, எல்லாருமே முதுகில் கொக்கி போட்டு இழுக்கிறது தான். அண்ட் இந்த ஒரு காட்சி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கும் தெரியாது, கூட்டம் எக்ஸ்ட்ரீம். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அண்ட் அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப க்ளோஸ்அப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் வந்தாச்சு. குருசாமிக்கு பூஜை போட்டுட்டு தேருக்கு ஒரு பெரிய பூஜை போட்டுட்டு திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பின்னாடி பாருங்க மயில் காப்பையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஊர்வலம் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ராஜாராணி, அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா போகும். இப்போ நீங்கள் வந்து வேல் குத்தத்தை பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சொன்னேன் இல்லையா, முடியில் கொக்கி போட்டு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொக்கி போட்டு தான் எல்லா விதமான தேரும் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையே நீங்கள் விரதம் இருந்து பக்தியாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அண்ட் இந்த வேலினுடைய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது எங்கள் ஏரியாவே அந்த தெருவே வந்து மறைச்சிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். நான் அவ்வளோ சக்தி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த வாட்டி வேல் எக்கச்சக்கம். அண்ட் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஊர்வலம் எப்படி ஆரம்பிக்கும்னா ஸ்டார்டிங் ராஜா ராணி வரும், அதுக்கப்புறம் குதிரைப்படை, அப்புறம் யானைப்படை, அதுக்கப்புறம் கோலாகலம் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா தான் வந்து காவடி ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷமாக யானை வர்றது கிடையாது, குதிரை வந்து இருந்தது. ஆனால் இந்த வாட்டி குதிரை வந்ததாலும் எங்களுக்கு தெரியல, ஏன்னா கூட்டமும் அதிகம் அப்படின்றதுனால. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லா விதமான காவடி. இவர் தான் இடும்பர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இடும்பர் பார்த்துட்டிங்கன்னா
அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் வேல் வந்து ஒன்று தான் குத்துவாங்கன்னு கிடையாது, நிறைய வேல். அதாவது நீங்கள் எப்படி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது மாதிரி பாடி ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிறவங்க தீ மிதிப்பாங்க, அதாவது பூ மிதிப்பாங்க. ஒரு சில பேர் அந்த வேண்டுதல் இல்லைன்னா கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் இந்த கோயில் திருவிழா. நிறைய நடந்தது, ஆனால் அவங்களுக்காக ரொம்ப எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போகிறோம். ஆனால் இந்த கேங், அதாவது இந்த சாமிகளில் எங்கள் அம்மாவும் வந்து காவடி எடுத்தாங்க. நான் எதனால் சொல்கிறதுக்கு வேணால், நான் அங்கேயும் போயிட்டு அம்மாவும் பார்த்துட்டு வந்துட்டு வீட்லேயும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே சாமியும் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து யாராலும் வீட்லேயும் இருக்க முடியாது, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஃபுல்லாக வந்து இந்த சாமிக்கிட்ட இருக்கிறதே தான் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக தான் இருப்பாங்க, சுத்த பக்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சாமிங்க அப்படின்றதுனால. காவடி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன். இது வந்து மயில் காவடி. மயில் மட்டும் கிடையாது, முதுகில் ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி வேல் குட்டி மாதிரி போட்டிருக்காங்க. இந்த காவடி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதில் இன்னொன்றுனா கீழே பார்த்தீங்கன்னா காவடி போகுது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க. ஒரு குட்டி ஆட்டம் போட்டாங்க, பட் அந்த கிட்ட என்கிட்ட இல்லை. பார்க்க ரொம்ப அழகானது. ஸோ இது வந்து இளநீ காவடி. யாராவது பார்த்தீங்களா, எங்களோட அப்பா, இவர் தான் என்னோடய டேடி, பார்த்துக்கோங்க. வந்து காவடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திகள் காவடின்னு சொல்லுவாங்க. ஸோ விதவிதமாக காவடி எல்லாமே வேண்டுதல்னாங்க, எல்லாமே மூர்த்திகள் மாதிரி வருவாங்க. இதில் வந்து சிவன் வருவார், முருகர் வருவாங்க, விநாயகர், எல்லா விதமான சாமியும் வருவாங்க. ஸோ டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் இயர் போகிறேன். இந்த வருஷம் நான் ஃபுல் டீட்டெயில் போடல. ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் நான் லாஸ்ட் இயர் இந்த இயரோடைய வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம மயில் காவடி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் தெருவுக்கு குருசாமி அவர்கள் வந்து எடுத்துகிட்டு வர இந்த தங்கத்தேர், இதில் வந்து பக்கமாகவே தெரியுது பார்த்தீங்கன்னா, சுற்றி எல்லாரும் அழைச்சிருக்காங்க. அதை மீறி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய திறமை, உங்களுடைய லக்கு அண்ட் உங்களுக்கு சாமிக்கிட்ட இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் வச்சுக்கலாம். வந்து இந்த வாட்டி கூட்டம் எப்படின்னா, ஒரு ஃபுல் சுற்றிட்டு எங்கள் அம்மா இல்லை பாதி சாமி கோயிலில் போயிட்டாங்க. மீதியும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கோயிலேருந்து ஆரம்பிக்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு காவடி, அவ்வளோ வேல், அவ்வளோ தேருங்க, அவ்வளோ சாமிங்க. அதனால் முடிகிறதுக்கு எப்படியோ ஒரு நைட் ஆகிருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கடைன்னு போயிட்டாங்க. போயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஸோ காவடி வந்துகிட்டே இருந்தது, இந்த மாதிரி தேருங்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஆடி வரா இடும்பன் சாமி, காவடியும் தூக்கி வரா இடும்பன் சாமி. காண வரான் காட்சி தரான் கடம்பன் சாமி, காலடியில் ஏற்க வரான் கடம்பன் சாமி. சலகு தெரிக்க சடைகள் தெரிக்க படைகள் தெரிக்க தடைகள் நொறுக்க புஜங்கள் துடைக்க பூர்வம் துடிக்க எழுந்து வரான் கடம்பன் மடக்க கரும். இப்போ நான் வந்து இங்கே திருவிழாவில் நடக்கிற எத்தனை நாள் திருவிழா எப்படி நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் நடக்கும். 3 நாள் திருவிழா வந்து இப்போது 9ஆம் தேதினா முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியே காப்பை கட்டிட்டு கோயிலில் போயிடுவாங்க. எல்லா சாமியும் கோயிலில் தான் தங்குவாங்க, எல்லா வசதியும் இருக்கும். 3 வேளை சாமிகளுக்கு வேண்டிக்கிட்டு சாப்பாடு அன்னதானம் கொடுப்பாங்க, அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. கோயிலில் தான் இருப்பாங்க. கோயிலுக்கு போய் காப்பை கட்டிட்டாங்கன்னா வீட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக லைட்டும் பகலமாக ஜோதியாக இருக்கும். முந்தின நாள், அதாவது அந்த காப்பு கட்டுற நாள் அன்றைக்கி விட நெக்ஸ்ட் டே தான், செகண்ட் டே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேல் பூஜை. முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, வேல் பூஜை அன்றைக்கி மார்னிங் ஒரு ஊர்வலம் போயிட்டு வருவாங்க, மதியம் ஒரு ஊர்வலம் போயிட்டு வருவாங்க, நைட்டு ஒரு ஊர்வலம் போயிட்டு வருவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து வேல் பூஜை பார்த்தீங்க. அது முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஊர்வலம் போயிட்டு வந்துட்டு இந்த சாமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி காவடி தேர் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிடுவாங்க. ஒரு சில காவடி இந்த பூஜை சாமான்லாம் மறுநாள் தான் வைப்பாங்க. அதுக்கு மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா. வில்லிவாக்கத்துலேருந்து ஆரம்பித்து வில்லிவாக்கத்துலேருந்து நடந்து வந்து பாடியில் வந்து கழுகு எங்களுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் திருவிழா ஆரம்பித்து ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. கடைசியாக வந்து வான வேடிக்கையில் முடிப்பாங்க. இப்போ குருசாமி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊர்வலம் முடிச்சுட்டு
சுற்றி பூ மிதிச்சுட்டு கோவிலில் வந்துட்டார். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த திருவிழாவில் இன்னொரு விசேஷமான அந்த ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பூ மிதிக்கிறதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் என்ன விசேஷம்னா, இப்போது வேண்டிக்கிட்டு எடுக்கிற சாமிங்களில் ஒரு சில சாமியை உட்கார வச்சு முருகருக்கு பண்ணுற அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடைசியாக வந்து மிளகாய் தூள் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது பக்கத்தில் கூட நிற்க முடியாது, அவ்வளோ காரம் இருக்கும். நான் வெறும் மிளகாவை அரைச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வேண்டிக்கிட்டு உட்காடுற அந்த சாமிங்களுக்கு அந்த எரிச்சலே தெரியாதான். ஆனால் அவ்வளோ ஒரு சக்தி இந்த கோவிலுக்கு இருக்குது. அந்த அபிஷேகம் தான் இப்போ நீங்கள் பார்க்கல. இதில் எல்லா விதமான விஷயங்கள் சாமிக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுவாங்களோ எல்லாமே சந்தனத்துலேருந்து, விபூதியிலேருந்து, தயிர்லேருந்து, பால் அபிஷேகத்துலேருந்து எல்லாமே வரும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள் அபிஷேகம். கூட்டம் எப்படி வந்து எல்லாருக்கும் பார்க்கணுமோ அப்படி காமிக்கிறது இல்லை. இந்த வாட்டி எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அதுவும் நம்ம சிவராத்திரிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். ஸோ சுத்தமாக மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் எதாவது சரி பண்ணாங்க. எங்களால் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. இத்தனை வருஷம் ரொம்ப தெளிவாக எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் முருகன் அவங்களாட நாங்கள் முக்கால்வாசி எல்லாத்தையும் நிம்மதியாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே அந்த அபிஷேகம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அபிஷேகம் முடிச்சுட்டு கடைசி அபிஷேகமாக இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம். இந்த வீடியோ அவங்க எல்லாரையும் பார்க்க முடியாத ஒரு சில விஷயத்த நீங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாடியில் இருக்கிறவங்களால கூட ஒரு சிலதை பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் அப்படின்றதுனால. ஆனால் இதே நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க தான் இந்த வீடியோ. ஸோ அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் அடிச்சு அபிஷேகம் முடிச்சாச்சு. திருவிழா இதோட முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து வான வேடிக்கை முடிச்சுட்டு எல்லோரும் சாமிக்கிட்ட வந்துட்டு முடிச்சுட்டு காப்பை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க பாடி திருவிழாமி கோயிலில் இருக்க ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய தேர் திருவிழா. அண்ட் இதே மாதிரி வேறு வீடியோவில் உங்களை நான் திருப்பி மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பை.